மரம் வெட்டி ஒருத்தன் மரம் வெட்டும் போது ஆதாம திட்டிகிட்டே மரம் வெட்டுவான். இந்த ஆதாம் ஒழுங்கா ஏதேன் தோட்டத்திலே இருந்திருக்கலாம், அவன் கீழ்ப்படியாம ஆனதுனாலதான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஆதாம திட்டிகிட்டே இருப்பான். டெய்லி அந்த வழியா ஒரு போதகர் கடந்து போயிட்டு இருப்பாரு. அவரு இந்த புலம்பல் எல்லாம் கேட்டுட்டே போவாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு, இந்த போதகர் இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ என்ன பண்ணாருன்னா, ஒரு பொட்டலத்தை இந்த மரம் வெட்டி கையில கொடுத்துட்டு, நான் சாயங்காலம் வர்ற வரைக்கும் அந்த பொட்டலத்தை பத்திரமா வச்சுக்கோ, வச்சிருந்தேன்னா நான் உனக்கு 100 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே இந்த மரம் வெட்டிக்கு பயங்கர சந்தோஷம், நம்மளுக்கு இன்னைக்கு 100 ரூபாய் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பொட்டலத்தை பத்திரமா வச்சுட்டே இருந்தான். ஆனா நேரம் ஆக அவனுக்கு ஒரு எண்ணம், இந்த பொட்டலத்தை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கே இவர் 100 ரூபாய் தராருனா, அப்ப இந்த பொட்டலத்துக்குள்ள அந்த 100 ரூபாய் விட அதிகமான விலை உயர்ந்த ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு, சரி ஒருக்கா திறந்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சானா. அதுக்கப்புறம் நினைச்சானா, சரி வேண்டாம் இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் நேரம் போக அவரோட ஆசை அதிகமாகி இந்த பொட்டலத்தை திறந்து பார்த்தானா. திறந்து பார்க்கும்போது அந்த பொட்டலத்துல இருந்து ஒரு சுண்டலி குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சான். உடனே அவன் நினைச்சானா, ஐயையோ போயிடுச்சே அப்படின்னு. அப்போ அந்த போதகர் திரும்ப வரும்போது அவர் கேட்டாராம், அந்த பொட்டலத்தை எங்க அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, இல்லை நான் ஆசைப்பட்டு திறந்து பார்த்துட்டேன் அப்படின்னு. உடனே அந்த போதகர் சொன்னாராம், நீ டெய்லி மரம் வெட்டும் போது ஆதாம திட்டிகிட்டே மரம் வெட்டுற, உனக்கு நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, பிளேம் பண்ணக்கூடாது, யாரையுமே என்ன செய்யாத, குறை சொல்லாத, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்பனா உணர்ந்து கொண்டானா, நம்ம யாரை என்ன செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் குறை சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு நினைச்சானோ.